பெரும் மதிப்புக்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் யாவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று திருவாசகத்தில் சிவபுராணத்திலிருந்து மாணிக்க வாசகரை குறித்து பேச விளைகிறேன். முதற் பதிவில் மாணிக்க வாசகர் இறைவனை சோதியாக குறிப்பிட்டதை உங்களிடத்திலே பகிர்ந்தேன். இப்பொழுது கார்த்திகை ஜோதியில் சிவபெருமானை ஜோதி வடிவிலே தான் நாம் அனைவரும் துதிக்கிறோம். அடுத்த பதிவில் சிவபெருமான் நான் சிவபுராணத்தை பாடுவதால் ஏற்பட்ட நன்மையும் இதனை படிக்கின்றவர்கள் அடையக்கூடிய நன்மை பற்றி சொன்னார். இந்த பதிவில் இளைத்தேன் பெருமானே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி தேவராய் முனிவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே என்று குறிப்பிடுகிறார். 26வது வரி தொடங்கி 32வது வரியோடு முடிக்கிறார். இந்த பாடலிலே எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே என்று சொல்லுகின்ற பொழுது சில அறிஞர்கள் 32வது வரியிலேதான் இன்றுதான் உண்மையாக உன்னை கண்டடைந்தேன், எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் என்று சொல்வதன் காரணமாக இன்றுதான் உன்னுடைய திருவடியை அடைந்தேன் என்று சொல்லி அந்த 32வது வரியை சொல்லிவிட்டு அவர் இறைய ஜோதியிலே கலந்ததையும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் புல்லாகியும் பூடாகி புழுவாகி இப்படியெல்லாம் பல்வேறு பிறவிகளிலே பிறந்து இழைத்து போய்விட்டேன். அப்படிப்பட்ட என்னையை நீ என்னை தடுத்து காத்து கடைசியிலே உன்னுடைய திருவடிகளை கண்டு அடைந்தேன் என்று குறிப்பிடுகிறார். மாணிக்க வாசகர் ஓர் இடத்திலே சொன்ன செய்தியை வேறு ஒரு இடத்திலும் சொல்லுகிறார். வேறு ஓர் இடத்திலே திருவம்மானையில் ஆணையாய் கீழாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்தே தேனை ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினைய கோணவன் போல் வந்தென்னை தன் தொழும்பரில் கொண்டருளும் வானவன் பூங்கலிலே பாடுதுங்கான் அம்மானாய் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலும் யான் ஆணையாய் கீடமாய் என்றால் சிற்று அறிவு உயிராகிய புழு என்று குறிப்பிடுகிறார். ஆக போன பாடலிலே விருகம் என்றால் விலங்கு என்று குறிப்பிட்டார். புல்லாகி பூடாகி அந்த பாடலிலே, இந்த பாடலிலே கீடமாய். மாணிக்க வாசகர் தன்னுடைய செய்யுள்களிலே தமிழுக்கு புது புது வார்த்தைகளை கொடுத்தார். அதிலே இதுவும் ஒரு வார்த்தை. அப்படி ஏனையாய் எல்லா பிறப்புகளிலும் நான் பிறந்து இறந்து இழைத்து விட்டேன், நீ என்னை காத்தருள வேண்டும் என்று இந்த பாடலிலும் குறிப்பிடுகிறார். ஓரிடத்திலே சொன்ன செய்தியை வேறொரு இடத்திலும் சொல்லி நம்முடைய நினைவிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வருவதில் மாணிக்க வாசகருக்கு இணை மாணிக்க வாசகர் தான். இது போன்ற செய்திகளை வருகிற தொடர்புகளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இந்த பதிவு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் நூல்காஞ்சியை பதிவு செய்வதோடு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.